நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அன்பின் அப்பா, அத்தியாயம் 21. தேர் தொடங்கிய பின்னும் மகளும் மருமகனும் வெளியே வரவில்லை என்றதுமே விஷயம் இதுதான் என அறிந்து கொண்டார் வள்ளி. மாதவன் மகளை அலைபேசியில் அழைத்து பார்த்துவிட்டு நேரில் தேடிக்கொண்டு இல்லம் வந்திருக்க, எதிரில் வந்த வள்ளி அவரை தடுத்து நிறுத்தியிருந்தார். பிள்ளை எங்க? தனியா எங்கேயும் அனுப்பிவிட்டியா? அங்க வரவே இல்லையே. மாப்பிள்ள வந்திருக்காரு, உங்க பொண்ணு ரூம்ல இருக்கா. இன்பா வர்ற விஷயத்த அன்பு சொல்லவே இல்லையே. மாதவன் யோசனையாக கேட்க, ஏன் சொல்லிட்டு தான் அவன் வீட்டுக்கு அவன் வரணுமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப? உங்க பொண்ணு பத்திரமா அவ புருஷன் கூட தான் இருக்கா. சின்னஞ்சிறுசுங்க எதையாவது பேசுவாங்க. நீங்க வாங்க, கோவில் வேலையை பார்ப்போம். அன்பு கையால தான் அன்னதானம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் வள்ளி. ஏன் நாங்கெல்லாம் கொடுத்தா ஆகாதா? வள்ளி முறைப்புடன் கேட்கவும் மாதவன் நகர்ந்திருந்தார். பாதி இரவில் இன்பாவை அன்பு கடித்து வைக்க, ஆ வலிக்கிற மாதிரி கடிக்காதடி. வலிக்க தான் கடிக்கிறதே. ஃப்ராடு மாமா நீ. அப்பா என்னை காணோம்னு தேடி இருப்பார். அதெல்லாம் எங்க அத்தை விவரத்தை சொல்லியிருப்பாங்க. நீ போய் மாமாக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா பார்க்கலாம். இங்க யார் சமைச்சா கொண்டு வர? நேரம் கிட்ட நேரத்துல சாப்பிட கேக்குறீங்க. எழுந்து போய் உன்னை சுத்தம் பண்ணிட்டு வா, சாப்பிட நான் வாங்கிட்டு வரேன். இன்பா சொன்னவனி எழுந்து அவனை சுத்தம் செய்து கொண்டு அறை விட்டு வெளியே வர, அடே பேராண்டி எங்க போற? விசாலாட்சி பாட்டி கேட்க, பாட்டி நீங்களும் வந்திருக்கீங்களா? இன்பா இன்முகமாக கேட்க, நான் வராம எப்படி? நீ எப்படி இருக்க? பாக்குறீங்க தானே என் நிலைமைய. பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்பா சொல்லிவிட்டு சிரிக்க பாட்டியும் சிரித்திருந்தார். சரி எங்க போற இந்நேரம்? 2 பேருக்கும் பசிக்குது. நான் தாங்குவேன், உங்க பேத்தி தாங்க மாட்டா. அதான் வெளியே கடையில் எதுவும் வாங்கிட்டு வருவோம்னு போறேன். கோவில் திருவிழா, சுத்தி ஒரு ஹோட்டலும் இப்ப சாப்பிட எதுவும் இருக்காது. உங்க அத்தைக்காரி அந்த ஹாட் பாக்ஸ்ல சப்பாத்தி வச்சிருக்கா. பக்கத்துல கேசரி குருமா எல்லாம் இருக்கு. எடுத்துட்டு போய் அவளுக்கு போடு. தின்னுட்டு அப்பம் புராணம் பாடட்டும். பாட்டி, இன்பா தயங்க. அவன் பையனுக்கு பொண்டாட்டி கூடவே இருக்கணும்னு நினைக்கிறவன் பொண்ணை யோசிக்கிறானா? அவ இங்கிருந்து என்னத்தை கிழிக்க போறா? இந்த வயசுலயும் அவன் பொண்டாட்டி கூட ஜோடியா தூங்குற அவனுக்கு. நீ போயா கண்ணு, இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் பொண்டாட்டி கூட செலவு பண்ணு. விசாலாட்சி பாட்டி சொல்ல இன்பா எழுந்து சென்றிருந்தான். தட்டு நிறைய உணவுடன் வந்தவனை அன்பு ஆச்சரியமாக பார்க்க, பாட்டி வெளியே சொன்ன விவரத்தை மட்டும் கூறியிருந்தான். இன்பா அவளுக்கு உணவை ஊட்டிவிட வர, கண்விரிந்தவள் அவளாய் வாய் திறக்க இன்பா உணவை ஊட்டிவிட தொடங்கியிருந்தான். எங்க அப்பாக்கு அப்புறம் எனக்கு ஊட்டி விடுற ஒரே ஆள் நீங்க தான் தெரியுமா? ஏன் மனோ ஊட்டி விட மாட்டானா? கோவில் பிரசாதம் வாங்கிட்டு வந்தா மட்டும் ஊட்டி விடுவாரு. இப்படி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டதில்லை. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு விட்டதும் இல்லை. அன்பு சொல்லிவிட்டு சிரிக்க, நானே ஒத்த பிள்ளை, என் முன்னாடி நீங்க ஒன்னா இருந்தாலே நமக்கு இப்படி யாரும் இல்லையேன்னு எனக்கு லைட்டா பொறாமை எட்டிப்பா இருக்கும். எனக்கு உங்க 2 பேரும் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எரிச்சலும் உண்டு. அதான் உன்னை வம்புக்கு இழுத்து மனோவுக்கு எதிராக சீண்டி விட்டு விளையாடி பார்ப்பேன். இன்பா சொல்ல, சாரி மாமா, எனக்கு அப்ப இதெல்லாம் புரியல. எப்ப பாரு இந்த சிடுமூஞ்சி என்னை வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்குன்னு திட்டியிருக்கேன். அன்பு சொல்லவும் இன்பா வாய் விட்டு சிரித்திருந்தான். இன்பா அவளுக்கு ஊட்டிவிட அவளும் இன்பாவிற்கு ஊட்டிவிட தொடங்கியிருந்தாள். உணவை முடித்து இடத்தை இருவரும் சேர்ந்தே சுத்தம் செய்திருந்தனர். இன்பாவின் புரிதலும் உதவியும் பெண்ணை கவர்ந்திருந்தது. பின் அவன் மார்பில் வசதியாய் சாய்ந்து கொண்டவள் கதை பேசத் தொடங்க இன்பாவும் அதற்கு உடன்பட்டு அவளோடு இணைந்து கொண்டான். இருவரும் கதை பேசி சூரிய விடியலில்தான் கண்ணுறங்கியிருந்தனர். காலை எழுந்தவன் அன்பை மீண்டும் நாடியிருக்க
அன்பும் அவனோடு இசைந்திருந்தாள். முத்தத்தில் அவனை மூச்சு திணற செய்திருந்தாள் அன்பு செல்வி. போதும் செல்விமா, இதுக்கு மேல முத்தம் கொடுத்தா பின்விளைவுகள் மோசமா இருக்கும். என்னாலையும் அடங்க முடியாது, உன்னால என்னை அடக்கவும் முடியாது. இன்பா சொல்லிவிட்டு விலக, லவ் யூ மாமா. அன்பு ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு. கோவம்லாம் போயிடுச்சாப்பா? கோவம்லாம் இல்லை, என் வீக்னஸ் என் அப்பா தான் மாமா. என்னவோ அவரை வருந்த வைக்கிற எதையும் என்னால் செய்ய முடிஞ்சதே இல்லை. என் ஆண் தேவதை அவரு. என்னை இதுவரை எதுக்கும் ஏங்க விட்டதோ அழவிட்டதோ இல்லை. எந்நேரமும் என்ன முன்னிறுத்தியே வாழ்க்கையை வாழற மனுஷன் அவரு. எனக்கு நல்லாவே தெரியும், என் அம்மாவுக்கு அவர் நல்ல புருஷனான்னு கேட்டா இல்லைதான். ஆனால் எனக்கும் மனோவுக்கும் அவர் நல்ல அப்பா. அதில் அவரை குறையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அவரை எப்படி மாமா கலங்க வைப்பேன்? என் விஷயத்தில் அவரோட பெரிய குறையே எனக்கு நல்லதை நினைக்கிறது தான். ஏன்னா அவர் எனக்கு மட்டுமே நல்லதை நினைக்கிறார். அதனால மற்ற யாருக்கு எது நடந்தாலும் அவருக்கு கவலை இல்லை. எல்லாரும் அவர் பொண்ணுக்காக அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும், அதான் அவர் எண்ணம். எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா நேரமும் நல்லவங்களா இருக்க முடியாது தானே மாமா? அவர் எனக்காக எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குறார். உங்களுக்கும் அவர் மேலே வருத்தம் இருக்குன்னு தெரியும் எனக்கு. அவரை கலங்க வைக்க முடியாம தான் உங்களை பிரிய முடிவு பண்ணேன். ஆனால் எனக்கும் உங்களை தேடிச்சு. சாப்பிடாம வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்கல்ல, அடுத்த நாள் என் தொண்டைக்குள்ள சோறு இறங்கவே இல்லை, அழுகையாக வந்துச்சு. முடிஞ்ச வரை சீக்கிரம் உங்கள் பொறுப்பை முடிச்சுட்டு வாங்க மாமா. எனக்கு நீங்களும் வேணும், அப்பாவும் வேணும். என் வீக்னஸ் என் அப்பா தான் தெரிஞ்சோம் எல்லாரும் அவரையே திட்டாதீங்க மாமா. அதை என்னால் தாங்க முடியாது. கஷ்டமா வருத்தமா இருக்கு. அன்பு மனதில் உள்ளதையெல்லாம் சொல்லியிருக்க இன்பா அவளின் நெற்றியில் முத்தம் வைத்திருந்தான். தப்புதான், இனிமேல் யாரும் உன்னையும் மாமாவையும் பேச மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. இனி எதுக்காகவும் அழக்கூடாது. ஒரு வாரம் மட்டும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்துரு. இனி நான் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்த அப்புறம் என்னோட நம்ம வீட்டுக்கு வந்தா போதும், சரியா? தேங்க்ஸ் மாமா. அன்பு சட்டென அணைத்து முத்தத்தோடு அவளின் நன்றியை சொல்லியிருக்க இன்பா புன்னகையுடன் கண்மூடியிருந்தான். அன்று மதிய பூஜைக்கு கோவிலுக்கு அழைத்து சென்றிருந்தவன் அன்பிற்கு தங்கத்தில் ஆரம் ஒன்றை வாங்கி கொடுத்திருந்தான். மதிய உணவை முடித்து கிளம்பி நின்றவனை பார்த்து அன்பு கலங்கியிருக்க, இந்த லீவ் வாங்கவே தலைகீழா தண்ணி குடிச்சிருக்கேன் செல்விமா, சீக்கிரம் வந்துடுவேன். இன்பா வாக்கு கொடுக்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, தினம் ராத்திரி பேசுங்க, வீடியோ கால் பண்ணுவேன். சரிங்க செல்வி மேடம். எதுக்கு மாமா வந்த? நான் கோவமாவே இருந்திருப்பேன். அவ்வளோ ஏக்கமா இருந்தா வாடி என்னோட. நீ தான் என்னை விட்டு இங்க இருக்க. உங்க அண்ணனை பாரு, பொண்டாட்டிய தனியா திருவிழா பார்க்க கூட அனுப்பாம கூடவே வச்சிருக்கான். நான் என் லட்டை மொத்தமா மாமனார் வீட்டில் விட்டு போறேன். இன்பா வம்பிழுக்க அன்பு அவனை முறைக்கவும், இப்படியே இதே கோவத்தோட இருப்பியான், நான் சீக்கிரம் வந்து சமாதானம் செய்வேனாம். இன்பா சொல்லி கண்ணடிக்கவும் அன்பின் முகம் மலர்ந்தது. அவளின் மலர்வான முகத்தை கண்ணில் நிறைத்தவன் அவளிடம் விடை பெற்றிருந்தான். அன்பு இன்பாவின் இல்லம் செல்ல சிவகாமி, கோகிலா, பத்மநாபன் என அனைவரும் அவளை கருத்தாய் பார்த்து கொண்டனர். சிவகாமி அவரின் பிறந்தகம் அழைத்து சென்றிருந்தார் மருமகளை. இன்பாவை அனைவரும் அழுத்தக்காரன் என்று கூற அன்பு ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டாள். இன்பாவின் சித்தி பெண்கள் அவனை பயங்கர கோபக்காரன் என்று கூற அதிர்ச்சிதான் அன்புவிற்கு. அவனின் அந்த முகங்களை எல்லாம் ஒரு முறை கூட தரிசிக்காதவளுக்கு செவிவழி செய்திகள் எல்லாம் கணவனை பற்றிய அறிமுகமாகவே இருந்தது. அன்பு அவனை விட்டு கொடுக்காது பேசியவள் அவன் தனக்கு எப்படியெல்லாம் உதவியிருக்கிறான் என்பதை சொல்ல கூடியிருந்த பெண்களுக்கு மட்டுமல்ல, பெற்றவளுக்கே ஆச்சரியமும் அதிர்வும் தான். தன் மகன் இவளை உயிராய் நேசித்திருக்கிறான் என்பதும் அன்பும் அவனை விட்டு கொடுக்காததில் மகன் மீது அவள் கொண்டிருக்கும் நேசமும் புரிந்திருந்தது. தன் வீட்டில் தன் படுக்கையில் அன்பு இருக்கிறாள் என்னும் உணர்வு இன்பாவை பித்தனாக்கி இருந்தது.
இரவு அவளுக்கு அழைத்தவன் பெற்றோருடன் பேசிவிட்டு அவளிடம் பேசிக் கொண்டிருந்தான். செல்வி, என் ரூம் எப்படி இருக்கு? என் ரூமை விட சொகுசா இருக்குமாம்மா. பால்கனி, அதுல இருக்கிற சோபா, சுத்தியும் உடுமலையோட அழகு, இந்த ஊரோட கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் என்னோட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? நான் உங்க சின்ன வயசு போட்டோலாம் பார்த்தேன். சின்ன பையனா இருக்கும்போதே நீங்க சூப்பர் ஃபிகர் தான் தெரியுமா? அன்பு சொல்லிவிட்டு சிரிக்கா, அடியே, ஏண்டி என்ன வெறியேத்தி விடுற? நான் எவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா உன்ன? ப்ராஜெக்ட் வேற இழுக்குது. என்னால இங்க இருக்கவும் முடியல, போங்கடான்னு விட்டு வரவும் முடியல. நானும் தான் மிஸ் பண்றேன். வந்துருடி செல்வி மாமா கிட்ட. நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் ப்ளீஸ். இன்பா கெஞ்ச அன்பின் கண்கள் கண்ணீரில் நிறைந்திருந்தது. அவளின் மௌனம் அவனுக்கு எதையோ சொல்ல, சாரி, ஒரு எமோஷன்ல அப்படி சொல்லிட்டேன். நீ தூங்குமா, நான் வைக்கிறேன். இன்பா அழைப்பை முடித்த நிமிடம் அன்பு அப்படியே அமர்ந்திருந்தாள். அன்பு இன்பாவின் வீட்டில் கண்டு வியந்த அடுத்த விஷயம் அவனின் அப்பா சமைப்பதும், பெண்கள் அமர்ந்து டிவி பார்ப்பதும், தாயம் விளையாடுவதும். இன்பாவும் நன்றாய் சமைப்பான் என்று சிவகாமி சொல்லவும் அன்பிற்கு அவனை நேரில் காண வேண்டும் என்று தேடியது. அன்று மாமியார் பாட்டி என இருவருடனும் தாயம் விளையாடிக் கொண்டிருந்தாள். மீண்டு சிறுவயது பிள்ளைகளாக மாறிய 3 பெண்மணிகளையும் பார்த்து பத்மநாபன் சிரித்திருந்தார். அன்பு அன்று ஜெயித்துவிட அவளுக்கு சிவகாமி வெற்றி கோப்பை என வெளியில் டம்ளர் வாங்கி கொடுத்திருந்தார். அந்த நினைவு பரிசும் பெண்ணுக்கு புதிது. மொத்தத்தில் புகுந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் அவளை ஈர்த்திருந்தது. மிக முக்கியமாக கணவனை அதிகம் தேட செய்திருந்தது. அன்பு அவளின் இல்லம் வந்ததும் மாதவனின் எதிரில் போய் நின்றவள் முதல் முறையாக அப்பனின் விருப்பத்தையும் மீறி கேட்டிருந்தாள். மாதவன் அன்பை புரியாது விழிக்க வள்ளியின் முகத்தில் மஞ்சள் கயிறு செய்து வைத்த மாயத்தை நினைத்து சிரிப்பு வந்தது. மகள் வாய்விட்டு கேட்ட பின் மறுப்பாரா? மகளின் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்திருந்தார். அன்பின் அப்பா அத்தியாயம் 22. வேலையில் இருந்தவனை மனோகரன் அழைக்க, என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? நான் புனே வந்திருக்கேன், உன் வீட்டு சாவியை கொடு. டேய், சொல்லவே இல்லை. நம்ம ஆஃபீஸ் வரியா? இப்போ என்னால் வெளியே வர முடியாது. ஆஃபீஸ் வாசல்ல தான் நிற்கிறேன், இருமை, கீழே வா. டேய் மனோ, என்னடா விஷயம் இப்படி அதிர்ச்சி தர? எத்தனை நாள் மச்சி இருப்ப? நீ வீட்டுக்கு தானே வருவ, வா நேரில் பேசிக்கலாம். மனோ சொல்லவும் இன்பா பதறியிருந்தான். டேய், வேணி கூட எதுவும் சண்டையா? அவளை விட்டு வந்துட்டியா? தெரியாத ஊர்ல விட்டு வந்திருக்க மனோ, மரியாதையா கிளம்பு. சாவியம் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. டேய், நீயே கற்பனை குதிரைய ஓட்டாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இங்கே ஒரு வேலை நடக்கணும், அதுக்காக வந்தேன். சாவியை கொடு மச்சி, தூங்கணும் எனக்கு. மனோ சொல்லி முடிக்க இன்பா அவன் எதிரில் நின்றிருந்தான். சாவியை அவன் கையில் கொடுத்தவன் வீட்டில் உண்ண என்ன இருக்கிறது என்பதையும் கூறியிருந்தான். மனோ சரியென கூறிவிட்டு விடை பெற இன்பாவும் அவன் வேலையை பார்க்க சென்றிருந்தான். மாலை மனோவிற்கு பிடித்த உணவையும் இனிப்பையும் வாங்கி வந்தவன் அழைப்பு மணியை கொடுக்க கதவை திறந்திருந்தாள் அன்பு. இன்பா, ஹேய் என்ற கூச்சலோடு அவளை சட்டென அணைத்திருக்க, டேய் இன்பா, நாங்கெல்லாம் இருக்கோம். மனோ குரல் தர அவளை விலகியிருந்தான். அப்போதுதான் மாதவன், வள்ளி, சிவகாமி, பத்மநாபன், மனோ என அனைவரும் நிற்பது தெரிந்தது அவனுக்கு. அசட்டு சிரிப்புடன் அனைவரையும் வரவேற்றிருந்தான். இன்பா அவனை சுத்தம் செய்து கொண்டு வர அன்பு அவனுக்கு குடிக்க காப்பி கொடுக்க, ஓய் ரவுடி, சொல்லவே இல்லை, செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாரும் தெரியுமா? இன்பா முகம் முழுக்க புன்னகையுடன் கூற, எனக்கு உங்களை ரொம்ப தேடிச்சு, அதான் அப்பா கிட்ட சொல்லி கூப்பிட்டு வர சொன்னேன். என்னை விட்டு போகத்தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அன்பு சொல்லவும் இன்பா கண்விரிந்திருந்தான்.
ஏய் அன்பு, என்ன சொல்ற? உண்மையாவா? இங்க இருந்துப்பியா நீ? எனக்காகலாம் ரிஸ்க் எடுக்காதம்மா. ஒரு வாரம் தங்கிட்டு ஊருக்கு போ, நான் வந்துருவேன். இன்பா சொல்ல, நான் தெளிவா முடிவு பண்ணிட்டு தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் என்னை நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு. அன்பு சொல்லவும் அவளை இறுக்கி அணைத்து முத்தம் வைத்திருந்தான். தேங்க்ஸ் செல்விமா. இன்பா மனம் நிறைந்த மகிழ்வோடு சொல்ல அவனை அணைத்து மறுமொழி சொன்னாள் இன்பாவின் செல்வி. மனோகரன் தான் அனைவரையும் விமானத்தில் புனே அழைத்து வந்திருந்தான். இன்பாவின் அலுவலகம் பார்க்க வேண்டும் என்று மாதவன் கேட்கவும் சாவி வாங்குவது போல குடும்பத்தையே காரில் அங்கு அழைத்து வந்திருந்தான். அனைவரும் வீட்டிற்கு வந்து வீட்டின் கதவை திறக்க வரவேற்றிருந்தது அன்பின் நிழற்படம். அதை கண்டதும் மாதவனின் மனம் சமாதானமாகி இருந்தது. வீட்டை சுத்தமாய் நேர்த்தியாய்த்தான் வைத்திருந்தான் இன்பா. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறி என அனைத்தும் மாலைக்குள் வந்திருக்க உணவு உண்ண வேண்டிய பாத்திரங்களையும் வாங்கியிருந்தனர். இன்பா அறை விட்டு வெளியே வர மாதவன் அவனை பேச அழைத்தார். சொல்லுங்க மாமா. அன்பு சின்ன பொண்ணு, தெரியாம எதுவும் சொதப்பி வச்சா பொறுமையா எடுத்து சொல்லுங்க. திட்டவோ அடிக்கவோ செய்யாதீங்க. மற்றபடி உங்களுக்கே அவளை பத்தி தெரியும், பத்திரமா பார்த்துக்கோங்க. மாதவன் சொல்லவும் இன்பா சிரித்திருந்தான். மாமா, நான் எந்த பொண்ணை திட்டி அடிச்சதை நீங்க பாத்தீங்க? அதுவும் அன்பை போய் நான் என்னை நம்புங்களேன். இன்பா சொல்லவும் மாதவன் சரியென கூறியிருந்தார். இரவு உணவை முடித்து மனோ இன்பா அருகில் அமர்ந்து அவனின் ப்ராஜெக்ட் என்னவென்று பார்த்து உதவி செய்து கொண்டிருந்தான். என்னடா, வேணி கூட ரூட் கிளியரா? இன்பா கேட்க, அதெல்லாம் உங்களுக்காக பொங்கல் வைக்க கோவில் போன போதே பேசி சரி பண்ணிட்டேன். மனோகரன் யாரு? பேசியே எல்லாரையும் வழிக்கு கொண்டு வந்துருவான்னு எங்களுக்கு தெரியும். சரி, வினோத் என்ன பண்றான்? நம்ம சொந்தத்துல தான் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். மொத்தமா குடியை விட சொல்லி அவன்கிட்ட பேசினேன். அவனுக்கு தான் நல்லது சொன்னா ஆகாதே, முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்கான். மனோ விவரம் சொல்ல, நான் வேணா பேசட்டுமா? இன்பா கேட்க, எதுக்கு? அவன் உன்னை கோவப்படுத்தி பார்க்கவா? மனோ திருப்பி கேட்க, என்ன இருந்தாலும் அவன் நம்ம குடும்பத்து பையன்டா. போதும் உன் அக்கறை, விடு. இது என் பொறுப்பு. நான் தான் அவனை சரி பண்ணணும். உங்க அப்பா எல்லா ஈகோவும் விட்டு அவங்கிட்ட சாரி சொன்னா திருந்த வாய்ப்பு இருக்கு. என்ன இருந்தாலும் அவர் தாய்மாமா இல்லையா? இறங்கி போக சொல்லு. இன்பா கூற மனோ அமைதியாய் இருந்தான். மனோவின் பதிலை காணவில்லை என இன்பா நிமிர எதிரில் மாதவன் நின்றிருந்தார். மனோ பதில் பேசாத காரணம் புரிய இன்பா நேராய் மாமனை பார்த்தவன், நான் சொன்னதுல எதுவும் தப்பா மாமா? நீங்க தான் முதல்ல அவன் நடவடிக்கை சரியில்லைன்னு கண்டுபிடிச்சது. நீங்க உங்க பொண்ணு கூட அவன் பழக வேண்டாம்னு நினைச்சீங்க, சரி. ஆனா வினோத்தோட கூடாத நட்பு அவனுக்கு நல்லது இல்லை, வேண்டாம்னு எடுத்து சொன்னீங்களா? இல்லையே. அப்பவே அவனை திருத்தி இருந்தா அன்புக்கு தகுந்தவனா கூட மாறி இருப்பான். ஒவ்வொரு முறையும் அவனை நீங்க விளக்கவும் தானே அவனுக்குள்ள இத்தனை கோபமும் வெறுப்பும். நீங்களே அவன்கிட்ட மனசை விட்டு பேசி சரி பண்ணுங்க மாமா. நீங்க அனுபவம் உள்ள மனுஷன், அவன் வாழ வேண்டிய பையன். இன்பா சொல்லி முடிக்க, நீ சொல்றதும் சரிதான் இன்பா, நான் அவன்கிட்ட பேசுறேன். மாதவன் கூற மனோ கண்விரிந்திருந்தான். அவர் சமையலறை சென்று நீர் அருந்திவிட்டு அறைக்குள் செல்ல, மகனுக்கும் மருமகனுக்கும் உள்ள வித்தியாசம் இதான் போல. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுற திறமை எல்லாம் மாப்பிள்ளைக்கு தான் கிடைக்கும். மனோ கிண்டலாக சிரித்தபடியே கூற, உங்க கொடி வேணி வீட்டில் பறக்குது தானே, அப்புறம் என்ன கிண்டலு? உங்க அப்பா மேல உள்ள பாசத்துல எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? நான் மனசுல பட்டதை பேசினேன், அவ்வளவுதான். இன்பா சொல்ல மனோ தலையாட்டி கொண்டான். 2 நாட்கள் அனைவரும் தங்கியிருந்து விட்டு அன்பை விட்டு செல்ல அன்பு மாதவனின் முன் புன்னகை முகத்துடன் திடமாய் நிற்க
மாதவன்தான் கலங்கிய கண்களோடு மகளை பிரிந்திருந்தார். வள்ளி 1000 முறை பத்திரம் சொல்லியிருந்தார். மனோ எதுவென்றாலும் அழைக்க சொல்லியிருந்தான். சிவகாமி அன்பை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்ல பத்மநாபன் மகனின் தோளில் தட்டி கொடுத்துவிட்டு கிளம்பியிருந்தார். அனைவரும் புறப்பட்டு செல்லும் வரை திடமாக நின்றவள் அவர்கள் கேட் வாசல் தாண்டவும் அன்பு அழத் தொடங்கியிருந்தாள். இன்பா அவளை நெஞ்சோடு அணைத்திருக்க அழுகை தேம்பலாகி அமைதியாகி இருந்தாள். அவளின் முகத்தை ஈரத்துணியில் துடைத்து விட்டவன் சிறு சிறு முத்தம் கொடுத்து அவளை சமாதானம் செய்திருந்தான். செல்வி, நான் இதுக்கு தான் சொன்னேன் அவங்களோட போக சொல்லி. நான் வேணா மனோவை வர சொல்லவா? அவனோட ஊருக்கு போறியா? இதெல்லாம் எனக்கு புதுசு, அதான் அழுக வந்துருச்சு. இப்போ நான் ஓகே தான். அன்பு கண்ணை துடைத்து கொண்டே பதில் சொல்ல, அப்போ ஓடு, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, வெளியே சாப்பிட போகலாம். உனக்கு கொஞ்சம் மனசு இலகுவா இருக்கும். இன்பா சொல்லவும் அன்பு எழுந்து அறைக்குள் ஓடியிருந்தாள். அவள் உடைமாற்றி வரவும் பைக் சாவியை எடுத்தவன் அவனின் ஜாவா 350 பைக்கை அன்பின் முன் நிறுத்த அவளோ கண்விரிந்திருந்தாள். மாமா, பார்க்கவே மிரட்டலா இருக்கு. என் பொண்டாட்டி உன்னை ஏத்திட்டு ஊர் சுத்த தாண்டி ஆசையா வாங்கின. முழுசா 2 லட்சத்தை முழுங்கிட்டு நிக்குது. 2 லட்சமா? ஆத்தாடி, இதுக்கு 2 பசுமாட்டை வாங்கி விட்டா பாலாவது கிடைக்கும். குலத்தொழில் பேசுது. ஏறு செல்விமா, ரொம்ப நாள் ஆசடி இது. இன்பா சொல்லவும் அன்பு பைக்கில் 2 கால் போட்டு அமர்ந்தவள் அவனின் 2 தோள்களிலும் கை வைத்து அமர, இன்னும் நெருங்கி உட்காரலாம், தப்பில்லை. இன்பா சொல்லவும், வண்டியை எடுங்க மாமா. அன்பின் குரல் கூச்சமாய் வரவும் இன்பாவின் முகம் புன்னகையில் விரிந்தது. அவனுக்கு விருப்பமான ரூஃப்டாப் உணவகம் ஒன்றிற்கு அழைத்து சென்றவன் அன்பிற்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொடுத்திருந்தான். ஊரை கொஞ்சமாய் சுற்றி காட்டியவன் அவன் பலசரக்கு மற்றும் காய்கள் என அனைத்தையும் வாங்கும் சூப்பர் மார்க்கெட் அழைத்து சென்று அங்குள்ள 2 பெண்களையும் அறிமுகம் செய்திருந்தான். பயமே வேண்டாம் அன்பு. இன்பா எங்க ரெகுலர் கஸ்டமர் மட்டும் இல்லை, எங்களுக்கு தம்பி போல. நீ தயங்காம எது வேணாலும் வந்து வாங்கிட்டு போ. எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்க கிட்ட கேளு, உதவ நாங்க காத்திருக்கோம். பெண்மணிகள் இருவரும் கூறவும் அன்பு சரியென கூறி சிறு நட்பையும் அவர்களிடம் ஏற்படுத்தி கொண்டாள். வீட்டின் உள்ளே நுழையவும் படத்தில் அன்பின் சிறுத்த முகத்தை கண்டு இன்பா அவன் அருகில் பார்க்க அன்பு அவளே ரசித்திருந்தாள். என்ன அவ்வளோ பிடிக்குமா மாமாக்கு? என்னைக்கு என் செல்வியை பிடிக்காதுன்னு சொன்னேன்னா? அப்ப மாமாக்கு என் மேல லவ் வருதா? அன்பு கண்ணடித்து கேட்க கதவை சாற்றியவன் அவளை கைகளில் அள்ளி எடுத்திருந்தான். என் லவ்வை எல்லாம் காட்டட்டுமா? காட்டுங்களேன். அன்பு அவனின் கண் பார்த்து சொல்ல அன்போடு கலந்திருந்தான் இன்பச்செழியன். காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து சமையல் செய்தவள் இன்பாவை சரியான நேரத்திற்கு உண்ண வைத்திருந்தாள். சமையல், வீட்டின் பராமரிப்பு, அவனை பற்றிய அக்கறைகளை எல்லாம் அன்பு பார்த்து கொள்ள இன்பச்செழியன் இன்பத்தில் திளைத்திருந்தான். எல்லாம் 1 வாரம் வரைதான். ஆரம்ப வாரத்தில் பெண்ணை அதிகம் தொந்தரவு செய்யக்கூடாது என வள்ளி மிரட்டி வைக்க மாதவன் அவரின் பாசம் என்னும் நதியை அணை கட்டி அடக்கி வைத்திருந்தார். 1 வாரத்திற்கு பின் தாங்காது போக பண்ணைக்கு செல்கிறேன் என கூறிவிட்டு பண்ணையில் வந்து அமர்ந்து மகளை அழைத்திருந்தார். அன்புவும் கணவனின் மீதான கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து தந்தையின் பாசத்தில் மூழ்கத் தொடங்கியிருந்தாள். இருவரின் அந்தரங்க நேரங்கள் கூட கேள்விக்குறியாக இன்பாவும் அவனின் பொறுமையை இழக்கத் தொடங்கியிருந்தான். அன்பின் அப்பா அத்தியாயம் 21 மற்றும் 22 நிறைவு பெற்றது. மாதவனின் ஆதீதமான அன்பு அன்பின் வாழ்க்கையில பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னவாகும்? இன்னும் 4 அத்தியாயங்கள் தானே, காத்திருங்கள்.
அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.